ஓகே, எல்லாம் வர்றதுக்கு முன்னால பைபிள்ல இருந்து ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து அல்லது 31லிருந்து, வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒழிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5ல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. 5ல் 1 பங்கு, 20%. 5ல் 1 பங்குன்றது எவ்வளோ சொல்லுங்க? 20%. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. FCI, ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது எங்க? ஃபுட் கார்பரேஷன். எங்க? கவர்மெண்ட். எந்த கிடங்கு? எங்க? அந்த கிடங்கு எங்க இருக்கணும்? எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் டெல்லியில வச்சிடணுமா? எல்லாம் டெல்லிக்கு போயிடணுமா? பட்டணங்கள் அந்தந்த பட்டணம் எங்க இருக்கணும்? அந்தந்த பட்டணத்துல அங்கங்க விளையிற தானியம் அங்கங்க சேமித்து வைக்கப்பட வேண்டும். ஓகே, அடுத்து 36ஆம் வசனத்திலே, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்துக்கு வைத்திருப்பதாக. கவனிங்க, அத்தை மட்டும் கவனமா படிக்கணும். தேசத்துக்கு ஒரு வைப்பாயிருப்பதாக. அது என்னது? வைப்புனா அடிஷனலா? அது என்ன? நீங்க பாருங்க, நான் விரல் காமிச்சுக்கிறேன் பாருங்க. முதலீடு. அது என்னவா இருக்கணும்? முதலீடா இருக்கணும். இந்த பிரின்சிபலுக்கு என்ன பேரு? ஜோசப் பிரின்சிபல். சொல்லுங்க. ஜோசப். யோசேப்பின் அடிப்படை. கொஞ்சம் நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஏழை ஆகாமல் இருப்பது எப்படி என்ற ரகசியத்தை சொல்ல போறேன். மீட்டிங் முடிஞ்சதும் ஒருத்தரும் 5000 எனக்கு காணி கொடுக்கணும். ஆனா அவ்வளோ பெரிய வெளிப்பாடு இது. கொடுப்பீங்களா? தேங்க்யூ ஐயா. கவனிங்க, வெறும் 100 ரூபாய் தான் உங்களுக்கு சம்பளம். எவ்வளவு சம்பளம்? 100 ரூபாய். இதை 1000 பண்ணிக்கங்க, 10,000 பண்ணிக்கங்க, 1,00,000 பண்ணிக்க, உங்க இஷ்டம். நான் 100 ரூபாய்க்கு கால்குலேட் பண்றேன். உங்க வருமானம் 100 ரூபாய். அதை எப்படி செலவிடுறது? கவனிக்கிறீங்களா? அப்புறம் எழுதலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசாத கண்ணு முடிக்கணும், அப்ப எழுதுங்க. ஏன்னா முக்கியமான நேரத்துல நம்ம தூங்கிடுறது. முக்கியமான டைம்ல அப்படி ஆகக்கூடாது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 100 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு. 10 ரூபாய் தசமபாகம் கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் என்ன பண்ணிட்டீங்க? தசமபாகம். அடுத்த 10 ரூபாய் சேமிப்பு. இதுக்கு பெட்டி கேஷ்ன்னு சொல்லுவாங்க. சேமிப்பு கையில. எங்க இருக்கணும் அந்த காசு? எங்க இருக்கணும் சொல்லுங்க? கையில. எவ்வளோ? 100 ரூபாய் சம்பளம்னா பாக்கெட்ல எவ்வளோ இருக்கணும்? 10 ரூபாய் இருக்கணும். அடுத்து 5ல் 1 பங்கு வைப்பாய் இருப்பதாக. வைப்புனா சேமிப்புல முதலீடு 20%. அப்படின்னா 20 ரூபாய். சரியா? 20 ரூபாய். ஒரு மாசம் உனக்கு 100 ரூபாய் சம்பளம்னா 60 ரூபாய் சாப்பிடு.
அதுல கஞ்சத்தனம் பண்ணாத. எவ்வளவு சாப்பிடு. ஏழை ஆவாமக்கிறதுக்கு வழி. இத மட்டும் நான் நல்லா புக்கா போட்டு வித்தன்னா செம ஓடும் கலெக்ஷன். இட் வில் ரியலி ஒர்க். இது ஒர்க் பண்ணும். யூதர்கள் இன்னைக்கும் இதை பின்பற்றுகிறார்கள். நீங்க எப்படி யோசிக்கிறீங்களா? இந்தியன் பேங்கை தொடங்குனது யாரு? யூதர்கள். பேங்க்ன்ற ஒன்றை இந்தியாவுக்கு சொல்லி கொடுத்ததே யூதர்கள். இப்ப இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ஆட்சியில் இருக்கிறவருங்க ஜெய் அப்படின்னு வரங்க. ஆனா உண்மை அதுதான். இந்தியாவில் 3 யூதர்கள் நோபல் பரிசு வாங்கி இருக்கிறாங்க. பாரத ரத்னா வாங்கி இருக்கிறாங்க. நோபல் பரிசு உலக அளவில். இந்தியாவில் செட்டில் ஆன 3 யூதர்கள் என்ன வாங்கி இருக்கிறாங்க? பாரத் ரத்னா விருது வாங்கி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பேங்கை தொடங்கினவர். பேங்கிங் என்ற ஐடியாவை கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? யூதர்கள். சரி, அது போட்டோம், நம்ம பாலிடிக்ஸ்குள்ள போக வேண்டாம். இப்போ இந்த 60 ரூபாய் நீ சாப்பிடு. 100 ரூபாய் சம்பளமா? உன் செலவுகளை 60 ரூபாய்க்குள் நிறுத்திக்கொள். ஃபர்ஸ்ட் உன் செலவுக்கு அனுமதி எவ்வளவு தான் சொல்லுங்க? 100 ரூபாய் சம்பாரிச்சா 60 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாரிச்சா 600 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 6,000 ரூபாய், 20,000 சம்பாரிச்சா 12,000, 30,000 சம்பாரிச்சா 18,000. அவ்வளவுதான் அனுமதி உனக்கு. என்னத்துக்கு? செலவுக்கு. அந்த 60 ரூபாயிலேயே வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, பீஸு, புக்கு, யூனிஃபார்மு, சாப்பாடு எல்லாம் அதுல நிறுத்திக்கும். இது எப்படி ஆகும்னா, ஒரே நாள்ல 3 கறி வேணாம், வாரத்துக்கு 5 நாள் கறி மீன் வேணாம். கறியிலே கை வச்சிட்டா எப்படி? நிறைய மீன் அது ஒன்று தான் அந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற சோகம். அதுலேயே கை வச்சிட்டா எப்படின்னு சிலர் மறைக்கிறீங்க. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கணக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 60 ரூபாய் உங்க செலவு முடிச்சுக்கிட்டீங்க. 10 ரூபாய் ஆண்டவர் குத்துட்டீங்க. இந்த 10 ரூபாய் நீங்க ஆண்டவர் குத்துறதுனால இங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போது நான் போர்டில் எழுதல. ஆண்டவர் குத்துது சும்மா போறது இல்ல. அது எப்படி பெருகும்? அளவிட முடியாத அளவுக்கு பெருகும். உன் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ற அளவுக்கு அது போதுமானதா இருக்கும். எது இது? இதை பத்தி நீங்க ரொம்ப குறைவா நினைச்சுக்காதீங்க. ஐயோ 10 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாய் தசம்பாங்க குத்துட்டேனே அப்படின்னு யோசிக்காத. சட்டனா எங்கிருந்து ஒரு 5 லட்சம் வந்து விழும். உன் பொண்ணை கடன் இல்லாம கரை சேர்த்துருவேன். இது மிராக்கிள் கணக்கு. இதை விட்டுருங்க. நான் தான் சொன்னேன் லாஸ்டா ஜெபம் பண்ணிக்கலாம், இதை விட்டுருங்கன்ட்டு. இந்த 10 ரூபாய் இருக்குது இல்ல சேமிப்பு, இந்த 10 ரூபாய் மொத்தம் செலவு பண்ணக்கூடாது. ஒரு மாசத்துக்கு 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் வச்சு வைக்கணும். எதுல இருந்து? பாக்கெட் மணில இருந்து, ஹேண்ட் பெட்டி கேஷ்ல இருந்து. அப்போ 120 ரூபாய் வருஷத்துக்கு 60 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு இருக்குது சொல்லுங்க? 60 ரூபாய். எதுல இருந்து? சேமிப்புல இருந்து. அடுத்து 20% சம்பளத்துல முதலீடு, அது 20 ரூபாய். 12 20 240 ரூபாய். இந்த 240 ரூபாய் இங்க சேர்த்தீங்க பாரு, 60 ரூபாய். இதையும் சேர்த்தா 300 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இந்த 300 ரூபாய்க்கு வட்டி போட்டு ஒரு கணக்கு நான் இங்க எத்தனை போறேன். இந்த 300க்கு வட்டி கணக்கு இங்க வருது. இருக்கட்டும், வட்டியெல்லாம் நான் பேசல, வெறும் முதலே பேசுறேன். 30 வருஷம் வேலை செய்றீங்க. எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேர்த்தீங்க? 300 ரூபாய். எத்தனை வருஷம்? 30 வருஷம். 300 30 எவ்வளோ? 9,000 ரூபாய். சரி, இந்த 9,000 ரூபாவை பேங்க்ல போட்டீங்க ரிட்டையர் ஆயிட்ட பிறகு. இந்த 9,000 ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு எங்க போட்டீங்க? பேங்க்ல போட்டீங்க. பேங்க்ல 11% கொடுக்குறாங்களா? போஸ்ட் ஆபீஸ்ல 7 கம்மி பண்ணிட்டாங்களா? சரி, சரி 10% வச்சுக்கலாமா?
இல்ல, நான் இதை கால்குலேட் ஏன் 10 சொல்றேன்னு ஒரு கணக்குக்காக நீங்க கம்மி பண்ணிக்கோங்க வேணாம்ல. சரி, இப்போ இந்த 9,000 இந்த 9,000 பேங்க்ல போட்டீங்க. 10% வட்டினா மாசத்துக்கு என்ன வந்துடும்? 100 ரூபாய் வந்துடும். அப்படின்னா ரிட்டையர்ட் ஆயிட்டு பிறகு கூட இந்த பிரின்சிபல்ல நீ செயல்பட்டியானா உனக்கு சாவர வரலும் உன் பணமே உனக்கு மாசம் 100 ரூபாய் கொடுத்து நிற்கும். உன் ஆரம்ப சம்பளம் எவ்வளோ? உன் ரிட்டையர்மெண்ட் சம்பளம் எவ்வளோ? 100. அடுத்த கேள்வி வருது, 30 வருஷம் ஒரு கேஜி அரிசி 5 ரூபாய், இப்போ தக்காளி விலை கூடிடுச்சே, அப்போ இந்த 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 300 ரூபாய் இருக்குது இல்ல, எவ்வளோ கூடிச்சோ அவ்வளோ வட்டியும் கூடிச்சு இல்ல? எவ்வளவு விலைவாசி கூடிச்சோ அப்ப இந்த இந்த முதலீடம் குட்டி போட்டுச்சு இல்ல? ப்ரொபோர்ஷனேட்டா அம்மாவா இல்லையா? ப்ரொபோர்ஷனேட்டா இதுவும் வளர்ந்துச்சுன்னா இதுவும் வளர்ந்துச்சு இல்ல? அதுக்கு அது சரியா போயிடுச்சு, அதுக்கு அது சரியா போயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ரிட்டையர்மெண்ட் பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரொவைடட் யூ சேவ் ஜஸ்ட் 20% ஆஃப் யுவர் சேலரி. உன் வருமானத்துல வெறும் 20% சேமிச்சுன்னு வந்தா முதலீடு. இப்ப முதலீடுன்ட்டு பிறகு இது என்ன கொடுக்கும்? அதை பத்தி எல்லாம் நான் இன்னும் பேசவே இல்லை. நான் வெறும் எதை பத்தி மட்டும் பேசினுக்கிறேன், பிரின்சிபல்ல மட்டும் பேசினுக்கிறேன். இப்போ 300 ரூபாய் முதலீடு பண்ணீங்க, வெறும் 10% லாபம் வருதுன்னே வச்சுக்கலாமே. ஜாஸ்தி வேணாம், எவ்வளோ மட்டும்? வெறும் 10%னா வருஷத்துக்கு 30 ரூபாய். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, கல்யாணம் ஆன வருஷம் 300 ரூபாய் சேர்த்து வச்சீங்க, அந்த வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அந்த 300 ரூபாய் முதலீடு பண்ணீங்க, 30 ரூபாய் வந்துச்சு. 300 ரூபாய்க்கு 10% எவ்வளோ சொல்லுங்க? 300 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 30 ரூபாய். இது அப்படியே 25ல பெருக்கிக்குங்க. அந்த பிள்ளைக்கு வெறும் மாசத்துக்கு இது 25 × 12, அவ கல்யாணத்துக்கு இது சரியா போயிடும். வெறும் 20% முதலீடு பண்ணா அந்த முதலீடுல வர லாபம் இருக்குதே, அந்த லாபத்துல உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். முதலீடு அப்படியே இருக்கும். நீ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு உன் ரிட்டையர்மெண்ட்ல உனக்கு சம்பளம் வந்துனே இருக்கும். கடைசியில ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீ போன பிறகு உன் பிள்ளைங்க அடிச்சுக்குவாங்க, அப்புறம் பிரிச்சுக்குவாங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும், அதான் அது. நீ உயிரோட இருக்கிற வரையிலும் உன் பணம் உன் பேர்ல இருக்கட்டும், எந்த புள்ளையும் நம்பாத, என்ன கூட நம்பாத. எங்க அப்பாக்கு அதான் சொன்னேன், நான் உன் பேர்லயே வச்சுக்க பார்த்தேன். ஏன்னா நான் கூட உன்னை வச்சு பராமரிப்பேன்றது டவுட் தான். உனக்கு ஆதாயமா அது உன் பேர்லயே இருக்கட்டும். உடனே ஆவிக்குரிய அந்த ஆவியின் அபிஷேகம் இறங்குது. இவெல்லாம் ஒரு மனுஷனா? கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை இல்லையே. இப்படி என்ன கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை? அவர் ஞானத்தை கொடுக்குறாரு, விஸ்டம் கொடுக்குறாரு. இப்போ 10,000 இருக்குதா உன் சம்பளம், உன் வருமானத்துல 10,000த்துல 6,000 ரூபாயோட உன் செலவை நிறுத்திக்கோ. சரி, இப்ப இங்க ஒரு மிராக்கல் நடக்கணும் இல்ல, ஒரு அற்புதம் நடக்கணும் இல்ல? இது அற்புதம் நடக்கணும் இல்ல? இது வயல் வாங்கத்தக்க கரியத்தை ஒண்ணு கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? நம்ப மாட்டேன்றீங்க, திருப்புங்க. நீதிமொழிகள் 'உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் 27:23 இருந்து உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு, மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றும் நிலையாது, செல்வம் என்றைக்கும். நல்லா கவனிக்குது பாருங்க, தசம்பாகம் குத்துட்டல்ல,
இந்த செல்வம் என்றைக்கும் நிலைக்க என்றைக்கும் நிலைக்காது. கிரீடம் தலைமுறை நீ தலைமுறை ராஜாவா இருந்தா கூட சரி, நிலை உனக்கு அப்புறம் உன் புள்ளத்தான் ராஜாவா வருவான்னு எந்த நிச்சயமும் கிடையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறை நிலை நிற்கும் நிலை நிற்குமோ. ஆனா உலகம் ஒரு மந்தைய மேய்ச்ச இல்ல, ஒரு ஆட்டு மந்தைய மேய்ச்ச இல்ல, அந்த மந்தைக்கு என்ன உண்டாகும்? புல் புல் முளைக்கும், புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் கேளுங்க, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தும் அந்த ஆட்டுக்குட்டியில பொட்டைக்குட்டி போட்டுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அது இன்னும் என்ன பெருக்கும்? மந்த பெருகினே போகுது. ஆண் குட்டி போட்டுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அது நல்லா ஒரு வயசு ஆன உடனே அதை என்ன பண்ணிடலாம்? சந்தையில கசாப் கடை, சரி ரைட்டு, சந்தையில எத்தனை போய் என்ன பண்ணிடலாம்? வித்துடலாம். வித்ததும் நல்ல பணம் கிடைக்கும். அதை கொண்டு வந்து என்ன வாங்கலாம்? கடாக்கள் உனக்கு வயல் பால் ஆகாரத்துக்கும் கடாக்கள் உனக்கு வயல் வாங்க, உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். இது இந்த 10% உம்முன்னு அழுதுன்னு கொடுக்காத, அது என்ன கொடுக்கும்ன்றது உனக்கு தெரியாது இல்ல. வயல் வாங்க சென்னையில ஒரு 30க்கு 40 2 கிரவுண்ட் நிலம் 5 கோடினா கூட கவலை இல்லை, கடாக்கள் கொடுக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும். அடுத்து லாஸ்ட் வசனம், வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும், வேலைக்காரின் பிழைப்புக்கும், உன் வேலைக்காரின் போதுமானபடி இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, சாப்பாடு குறைவே இல்லாத ஒரு வீடு பாஸ்டர் வீடு தான், ஊழியக்கார வீடு தான். நான் சொல்றது ரொம்ப ஹானஸ்ட், அனுபவத்துல சொல்றேன். ஒரே நேரத்துல ஒரு கெஸ்ட் வந்தா கூட, ஒரே ஒரு விருந்தாளி வந்தா கூட, உங்க வீட்டுல இருந்து வரப்ப டீ குடிச்சிட்டு வந்துட்டுப்பீங்க, நீங்க உங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கிற ஆட்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? நீங்க கிளம்பி வரப்ப டீ குடிச்சிட்டு வந்துட்டுப்பீங்க இல்ல? அடுத்து முட்டை பொறிக்கிட்டா சாப்பிட்றியா? 1:30 மணிக்கு 2 மணிக்கு காது அடிச்சு நிற்கும், ஒரு வாய் சாப்பிட்றியா? எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுவியா நீ அப்படின்னு கேட்பாங்க ஒரு கூட்டம் இல்ல, ஒத்துக்குங்க. ஆமா. ஆனா ஊழியக்காரன் வீட்டுல அப்படி இல்லை. சடனா 10 பேர் வந்தா கூட அப்படி எங்கிருந்து தான் வருதோ தெரியல, அங்க மட்டும் சாப்பாடு இருந்துரும் இல்ல. வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், பாஸ்டரையா உன் ஆகாரத்துக்கும், வீட்டாரின் கெஸ்ட்டுங்க, வீட்டாரு மாமா மச்சான் அக்கா தம்பி அண்ணன் எல்லாருக்கும். அது போக வீட்டுல வந்து உதவி பண்றாங்க பாரு வேலைக்காரர்கள், அத்தனை பேருக்கும் போதுமானதா இருக்கும். புரியுதா? சரி, இது மிராக்கிள். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போவேன்னா வெறும் இதுலயே இருக்கலாம். நம்ம ஒன்றும் இல்லை, உன் வருமானத்துல 10% ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அவர் அற்புதம் செய்வாருன்னு காத்துன்னு. அது விசுவாச வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல். இந்த ரெட் போட்ட இல்லையா, இது ஸ்பிரிச்சுவல். இதை விட்டுருங்க, மறந்துருங்க, அதை டோட்டலா மறந்துருங்க. எதிர்பாராத நேரத்துல ஆண்டவர் தான் என்ன பண்ணுவாரு, அங்க 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 வைக்குவாரு. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓன்னு அழுதுன்னு வரணும், ஓன்னு அழுதுன்னு வரணும். அது வரப்போ அழுவுறதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்க, சர்ச்சு கட்டினவங்க, வீடு கட்டினவங்க, வாகனம் வாங்கினவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடின்னு எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இதன் வழியாத்தான்றது உண்மை. ரைட்? சரியா? புரியுதா? இப்படித்தான் அப்படின்றது உண்மை. இதுல வரலாம். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு வர்றதெல்லாம் சாப்பிட்டு தொந்திய வளர்த்திருக்கிறது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இது சர்ச்சுக்கு கூட இதே கணக்கு தான். உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எதுக்கு கூட, சர்ச்சு கூட இதே கணக்கு தான். சர்ச்சில் 100 ரூபாய் வருதா, அதுல 10 ரூபாய் தசம பாகம் எடுத்து வை, 10 ரூபாய் சேமிப்புல வை, 20 ரூபாய் முதலீடு செய், 60 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டு, வீட்டு வாடகை கட்டு, சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு, யூத் ப்ரோக்ராமுக்கு, உன் சம்பளத்துக்கோ, எல்லாம் எதுல? 60ல. இப்ப இப்படி சேர்த்துன்னு வந்தல்ல, இதுல
ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு இதுல ஏற்படக்கூடிய லாபம் நல்லா 10 கிரவுண்டு நிலம் வாங்குறதுக்கு அது போதுமானதா இருக்கும். அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதோ இவரு இது நான் சர்ச்சில் கூட இதை பத்தி பேசவே இல்லை. இது தனியா, இது மிராக்கிள் ஒர்க்கிங் சீடு, அற்புதம் செய்யற விதை. இது பெரிய அற்புதமா செய்யும். இத்த கரெக்டா பண்ணு, இது உள்ள வரும். ஒரு சொந்த அனுபவத்தை சொல்றேன், கட் பண்ணிடுங்கய்யா, வேணாம். ஓகே, கடன் பத்தி கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? உங்க சர்ச்சுக்கு வைங்க. ஆமா வைங்க, அது வரேன். சர்ச்சு கணக்கு வருது, அது லாஸ்ட் பாயிண்ட் வரேன். இப்போ இல்ல இன்னும் சொல்ல வந்தேன், அவங்க கேள்வினால அதை மறந்துட்டேன். கடன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க செத்தாலும் கடன் வாங்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீ கடன் வாங்கி சுவிசேஷ கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கி எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டியது இல்லை. கடன் வாங்கி பெரிய பிரசங்கியா இருக்கிறார் பாருங்க, அவரை கூப்பிட்டு கிரவுண்ட்ல மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கி ஃபவுண்டேஷன் போடாத, கடன் வாங்கி பில்டிங் கட்டாத, கடன் வாங்கி எதுவும் பண்ணாத. நீ சும்மா இருந்தா போதும், அவர் ஊழியமானால் அவர் பார்த்துக்குவார். நீ கடன் வாங்கினியானா ஆண்டவரை செயல் இழக்க செய்கிறாய். யூ மேக் காட் inactive when you borrow money. நீ கடன் வாங்க ஆரம்பிச்சியானா கர்த்தர் செயல்படுகிறதை நிறுத்தி விடுகிறார். அப்ப அடுத்த கேள்வி வருது, உனக்கு என்ன தெரியும் என் குடும்ப கஷ்டம்னு? கடனிலும் கடன், அப்படியாப்பட்ட கடனாளி நான், நம்ப மாட்டீங்க. வேலையே இல்லை, மாசத்துக்கு 4000 ரூபாய் கடன் கொடுக்கணும். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னால அந்த 4000 ரூபாய் எவ்வளவு பெரிய பணம்ன்றது நீங்க யோசித்து பாருங்க. அப்ப சம்பளமே 1500 ரூபாய் தான். சவரம் 400 ரூபாய், ஒரு கிராம் 400 ரூபாங்க. அப்போ தங்கம் விலை 5000 ரூபாய்ல ஒரு சவரம் நகை வாங்கிடலாம். அப்போ இன்னும் குறைவா கூட. கடன்னா அப்படி வெளியே மூஞ்ச காட்ட முடியாது. 5 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டை விட்டு ஓடிடுவேன். ஒரு வியாபாரத்துல போய் பணத்தை போட்டு நஷ்டமாயிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, நான் வளர்ந்துட்டு வசதி ஆயிட்டு இருக்கிறேன், திமிர்ல பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கும் என்னுடைய சவால்கள் இருக்கிறது. ஐ ஹாவ் மை ஓன் சேலஞ்சஸ். இன்னைக்கும் என்னால சும்மா டக்குன்னு ஒரு 10,000 யாருக்கும் கடனாகவும் டொனேஷனாகவும் கொடுக்க முடியாது. கைக்கும் வாய்க்கும் கரெக்டா இருக்கு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கர்த்தரை தான் நம்பின்னுக்கிறேன். இன்னைக்கும் அடுத்த மாதம் ஊதியத்துக்கு ஆண்டவர் கையத்தான் எதிர்பார்த்துன்னுக்கிறேன். கோடிக்கணக்கில் என் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துடல. அதெல்லாம் ஊழியத்துது இதெல்லாம் பில்டிங் எல்லாம் மினிஸ்ட்ரி. இது என்னுடைய பர்சனல் இதுல பெரிய பணம் என்கிட்ட இல்லை. ஆனா கர்த்தர் அற்புதமா என்ன பண்றாரு, வழி நடத்தின்னு வர்றாரு. நல்லா கேளுங்க. இந்த எங்க 2வது பையன் ஜோசப், என் மனைவி பிரெக்னெண்டா இருந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பிறந்துட்டப்போ என்னுடைய மிஷனரி ட்ரஸ்டி பார்க்கர் பெங்களூர்ல இருக்கிறாரு. ஃபோன் பண்ண, ஐயா பிரைஸ் தி லார்ட். ஐயா பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். அவரு ஹவ் ஆர் யூ? ஐ எம் பிளஸ்ட். எனக்கும் அவருக்கு அந்த கான்வர்சேஷன். இது அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வச்சுட்டாங்க. அவங்க ஒய்ஃப் தான். குழந்தை பிறந்துச்சு, பாய் சைல்டு அப்படின்னோட, வெரி ஹாப்பி ஃபார் யூ. நெக்ஸ்ட் உனக்காக சந்தோஷப்படுறேன் நான். நெக்ஸ்ட் ஐயா
ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணின்னு வரணும். 3000, ரொம்ப இல்லை, எவ்வளோ வேணும்? 3000 வேணும். அவரா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். ரொம்ப நல்லவர், இந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவர், ரொம்ப நல்லவர். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாரு? ஓகே கம் அப்படின்னாரு. பிருந்தாவன் ட்ரெயின் பிடிச்சி பெங்களூர் போறேன். ஒரு நல்ல ஹோட்டல்ல, சாந்தி சாகர் ஹோட்டல்ல, சிங்கிள் டேபிள், ஒரு சேர் போடுவாங்க தெரியுமா சில ஹோட்டல்ல, அப்படிப்பட்ட சிங்கிள் டேபிள், இந்த பக்கம் அவர், இந்த பக்கம் நான். சாப்பாடு ஆர்டர் பண்ணாரு, சாப்பிட்டுனுக்கிறேன். அவரும் சாப்பிட்டுனுக்கிறாரு. சிச்சிக்கின்னு ஹவர் யூ, ஹவுஸ் த பாய்ன்னுட்டு அவர் கையில் ஒரு கவர் இருக்குது. அதில் 3000 ரூபாய் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா கடன் கேட்டு தானே வந்துக்கிறேன். சாப்பிட்டு பாதி சாப்பிட்ருப்பேன். பாதி சாப்பிட்றவர்களும் பேசாது இருந்தார். பாஸ்டர் தாஸ், ஹியர் இஸ் யுவர் மணின்னார். நான் இடது கையில் வலது கையில் சாப்பிட்னு லெஃப்ட் ஹேண்டில் அத்தை பிடிச்சேன். அந்த கவர்னுடைய ஒரு முனையில் என் கை, மறுமுனையில் அவர் கை. நான் இழுக்கிறேன், வெயிட்ன்றாரு. அப்படின்ட்டு என்ன சொன்னாரு? இதுல 3000 இருக்கு, இதுதான் நீ கடன் கேட்கறது கடைசியா இருக்கணும், இதுதான் நீ கடன் வாங்குறது கடைசியா இருக்கணும். எனக்கு அப்படியே வேத்திருச்சு. நான் இங்க இருக்கிறேன்னு உடனே வெள்ளக்காரன் மிஷினரி நீ கேட்டதும் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பான்னு நினைச்சுக்கின்னு என்கிட்ட கடன் கேட்டேன். இல்லை, 3000 ரூபாய் அதுல இருக்கு. இந்த பணத்தை 5 மாசத்துல நீ திருப்பி செலுத்தணும். மாசம் 600 ரூபாய், 5 மாசத்துல திருப்பி செலுத்தணும். 6வது மாசம் ஒரு 600 ரூபாய் கொடுக்கணும். அந்த 600 ரூபாய் நான் உனக்கு விதிக்கிற ஃபைன், நான் உனக்கு போடுற ஃபைன். நீ என் சேர்மன், டொமினியன் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு நீ சேர்மன். நீ சேர்மனா இருந்துன்னு கடன் வாங்குறேன் இல்ல, கடன் பட்டவன் என் ஊழியத்துல தலைவனா இருக்க முடியாது. ஆகவே உனக்கு நான் 20% ஃபைன் விதிக்கிறேன். அந்த ஃபைனை சென்ட்ரல் ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு நீ கட்டிடணும். என் மனசு எப்படி இருக்கும்? சே, இந்த 3000 ரூபாய் காசுக்கு வந்து இவங்கிட்ட இந்த பேச்சு வாங்கிக்கணுமே. அதோட பாதியா சாப்பிட்டு கையை கழுவிட்டு 100 ரூபாய் குத்தாரு. எதுக்கு? ட்ரெயின் ஃபேரு. ஆட்டோ பிடிச்சி கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அதே பிருந்தாவன் ட்ரெயின்ல ஏறுறேன். கேட்ல நின்றுட்டு வரேன், கண்ணில் அப்படியே தண்ணி வருது. ஏன் நம்ம இந்த பணத்தை கடன் கேட்கணும்? ஒரு வாரம் வந்தேன், வந்துட்டு ஜோசப் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்றார், 11 o'clock. சந்தோஷ், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா, குழந்தை கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொன்னாரு? இன்னைக்கு நான் உன்னை டீல் பண்ணது ஒன்று கஷ்டமா இருக்குது இல்லை? ஓகே, நீ என்ன மூஞ்ச பார்த்த, நான் நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, உன் வாழ்நாளில் ஒரு நாள் நான் பண்ணது சரிதான்னு நீ நினைச்சு பார்ப்ப அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அதுக்கு முன்னாலேயே கேட்டதில்ல, பண விஷயத்த பேசுறதுக்கே எனக்கு என்ன வர்றதில்ல, அவர்கிட்ட ஃப்ரீடமே வருதில்லை. இந்தியா பாகிஸ்தானுக்கு யுத்தம் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அமெரிக்காக்காரர் என்ன பண்ணாங்க, இந்தியாவிலையும் பாகிஸ்தான்ல இருக்கிற அமெரிக்கர்கள்லாம் இந்தியாவுக்கு திரும்பி வந்துருங்க, அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னதும் போயிட்டார். போயிட்ட பிறகு சில நாள் கழிச்சு இதுக்கு சென்டர்ல ஒரு 6 மாசம் இருக்கும். நான் என்ன பண்ணேன், மாசம் 1000 ரூபான்னு 3 மாசத்துல அந்த கடனை தீர்த்துட்டேன். 4வது மாசம் அவரு 600 ரூபாய் சொன்னாரு. நான் 1000 ரூபாய் ஒரு கவர்ல போட்டு எடுத்துன்னு போய், ஹியர் இஸ் த ஃபைன் அண்ட் ஐ செட்டில்டு மை லோன் அப்படின்னாரு. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு வாங்கிக்கினார். ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு உள்ள போனாரு. நான் 3 மாசம் கட்டணும் பாரு, அந்த 3000 இப்போ கொடுத்தன இந்த 1000 மேல ஒரு 1000 போட்டு 5000 ரூபாய் ஒரு கவர்ல போட்டு 6 மாசம் கழிச்சு வந்தாரு. பாஸ்டர் தாஸ், ஹியர் இஸ் a gift for you. உனக்கு இது கிஃப்ட், வாங்க கை போல. ஏன்னா ஒரு முறை வாங்கி பட்டனு போல சிரிச்சுன்னே சொன்னாரு. நான் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க விரும்பினேன், நீ எப்படி நடந்துக்கிறன்னு பார்த்தேன். நான் நினைச்சதுக்கும் மேல நடந்துக்கிட்டேன். இந்தா அந்த 3000
நீ கட்டின டாக்ஸ் வரி ஃபைன் 1000, நான் கொடுக்குற கிஃப்ட் 1000, 5000 அதில் இருக்குது. ஸ்பெண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக இதை பயன்படுத்திக்கணும். ரெட்டு ஃப்ரிட்ஜ் இல்லை, செகுப்பு ஃப்ரிட்ஜு பழசு. இன்னும் எங்கள் வீட்டில் ஓட்டையாக்குது. அதுக்கு பின்னால் ஒரு கதைக்குது. அந்த ஃப்ரிட்ஜை வாங்கணும். அது ஐஸ் அதிகமாக கட்டிடுச்சா, இந்த அறிவாளி நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரூ டிரைவரும் சுத்தியம் வச்சு ஐஸ் அடிச்சேன். அது உள்ளே போய் ஆனால் அது மிராக்கிள். அது ஒரு என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு பொருள். எங்கள் வீட்டில் இந்த எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் சர்ச்சில் ஒரு மூலையில் இருக்குது. இன்றைக்கும் எனக்கு நினைவு சின்னமாக இருக்குது. அன்னைக்கு லாஸ்ட்டு நான் கடன் வாங்கினது, அன்னைக்கு லாஸ்ட் மார்வடி கடைக்கு போனது. நெஞ்சா பொண்டாட்டி இது ஒரு நெக்லஸ் எடுத்துன்னு போய் மார்வடி கடையில் வச்சு பணத்தை வாங்கி மீட்டிங் நடத்துறது. ஆண்டவர் பணம் குத்தவொடனே முட்டுக்கிறது. இப்படியே போய் நினைச்சேன் வாழ்க்கை. ஜோசப் பிறந்தான். இந்த ஜோசப் பிரின்சிபலை கற்றுக்கினேன். அவர் அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு வரையிலும் கடன் வாங்கி ஒன்றையும் நான் செய்யல. இது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கிராண்ட். ஆல் தட் ஐ ஹாவ் இஸ் காட்ஸ் கிராண்ட். நோ லோன், நோ பாரோயிங். கடனே கிடையாது, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இது ஒரு பெரிய விஸ்டம். ரொம்ப பெருசா 60% சேர்த்து வைங்கன்னு சொல்லல. எவ்வளவு சொல்றோம்? 20%. இதுவே வெறும் 20% மாதத்துல உன் வருமானத்துல சேர்த்து வச்சானா அது உனக்கு ஒரு பெரிய முதலீடை எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், உன் ரிட்டையர்மெண்ட் நாட்களிலே உனக்கு கொடுக்கும். அடுத்து ஆண்டவருடைய களத்திலே போற, ஆண்டவருடைய கரத்திலே போற இந்த 10% இருப்பாரு. இது மல்கியா 3:10 வாசிங்க. மல்கியா 3:10. இது புரிஞ்சிச்சு இல்ல? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ, உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயத்தில் தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். கண்டிஷன். கொண்டு வந்துட்டீங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டோனோ. அதாவது கடன் இல்லாம பொண்ணுக்கு கல்யாணம், புள்ளிக்கு கல்யாணம், வீடு கட்டுற வேலை எல்லாம் எதுல? தசம பாகம். அந்த மிராக்கல்ல. அது போட்டோம். 11ஆம் வசனம் படிங்க. பூமியின் கனியை, நீ தசம பாகம் கொடுக்கறதுனால பூமியின் கனியையும் பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தமாய் தசம பாகம் கொடுக்கிறவர்கள் நிமித்தமாய் கண்டித்து போடுவேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா உன் சர்ச்சில இருந்து ஒரு ஆத்மா கூட வீணா போவாது. எல்லாம் பலன் கொடுக்கிறதாய் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? எப்போ நீ தசம பாகம் கொடுக்கிறவரா இருந்தா சரி. எப்படி ஐயா அது பிராக்டிக்கலா வரலாம்? எப்படி நான் தசம பாகம் கொடுக்கறதுன்னா, சர்ச்சில் காணிக்க வருதா, 4 வார காணிக்கையை ஒன்னா சேர்த்து ஒரு மாசம் முடிவில் 30ஆம் தேதி கவுண்ட் பண்ணுங்க. இந்த சர்ச்சுக்கு நம்ம ஆபிரகாம் ஐயா ஃபவுண்டர் இல்லையா? இப்போ இந்த சர்ச்சில் ஒரு 50,000 வருமானம் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். அவர் குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளோ தேவை? ஒரு 20,000 இருந்தால் போதுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கிறேன். அவர் 20,000 சம்பளம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு அந்த 20,000 வாங்கிக்கிட்டு மிச்சத்தை ஃபைனான்ஸ் கமிட்டி கிட்ட குத்துருங்க. மிச்சத்தை ஃபைனான்ஸ் கமிட்டி கிட்ட. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஃபைனான்ஸ் கமிட்டி கிட்ட கொடுத்து அவங்க எப்படி செலவிடுவாங்க? கண்டிஷன் என்ன தெரியுமா? எவ்வளோ பணம் வேணுமானாலும் நீங்க சேகரிக்கலாம், ஒரு பைசா கூட எனக்கு தெரியாம செலவிடக்கூடாது. புரியல பாஸ்டர்ஸ்? சிஸ்டம் புரியுதா? எவ்வளோனா ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஆனா செலவு பண்றப்போ என்ன கேட்காம
10 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் அ ஃபுல் கண்ட்ரோல். அடுத்து அவங்களுக்கு தெரியுது, பாஸ்ட் சம்பளத்தை எடுத்துட்டு மிச்சம்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது. கரண்ட் பில்லு, சர்ச்சுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவங்க மூலமா பேமெண்ட் ஆகட்டும். தென் இன்கம் டேக்ஸ் அது இது எதுவுமே உன்னை வந்து பாதிக்க போறதில்லை. ஒருவேளை நீ எடுக்கிற சம்பளம் டாக்ஸபிள் இன்கமா இருந்தா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டிட்டு உன் கையை சுத்தமா கழிக்கும். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் யாருக்குமே டாக்ஸபிள் இன்கம் வர வாய்ப்பு இல்லை. என்னையும் சேர்த்து சொல்றேன். என் சம்பளம் 20,000 ரூபாய் அப்படின்னா 2,40,000 ரூபாய், 5 லட்சம் வரலாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது டாக்ஸபிள் இன்கம்ல வரல, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் த எண்ட் ஆஃப் இட். சரி, இப்போ நம்ம பொருளாதார வாழ்க்கையில இது நம்மளுடைய ஒரு பாத்திரம். இங்க ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, இது கூட உங்க பாத்திரம் தான். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 இன்ச் பைப்பு தண்ணி ஊத்துது. இது கூட உங்க பாத்திரம் தான். இதுல ஒரு 1 இன்ச் பைப்பு, இதுல ஒரு 2 இன்ச் பைப்பு, இது ஒரு 3 இன்ச் பைப்பு. உண்மையா சொல்லுங்க, 1 இன்ச் பைப்புல தண்ணி ஊத்துனா நல்லதா, 2 இன்ச்ல ஊத்துனா நல்லதா, 3 இன்ச்ல ஊத்துனா நல்லதா? சொல்லுங்க. இப்போ ஜெபம் பண்றோம், ஆண்டவரே ஒரு 3 இன்ச் பைப்புல தண்ணி வரணும், அந்த அளவுக்கு எனக்கு என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணும். இப்போ இதுதான் உங்க பாத்திரம். எது நம்முடைய ஜெபம் எதுவா இருக்கும்? 3 இன்ச் இல்ல? நேச்சுரல் தானே இது? இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க போதான்றவங்க யார் தெரியுங்க? இல்ல இல்ல, நல்ல ஆசீர்வாதத்தை தரேன்னு கேட்கறவங்க தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். சரி, இது நம்ம பாத்திரமா வச்சுக்கலாம். நீங்க கேட்ட 3 இன்ச் பைப்பா வைக்கலாமே. தண்ணி ஒன்றும் ஊத்துது. இங்க பார்த்தாங்க ஒரு பெரிய ஓட்டை, இங்க ஒரு பெரிய ஓட்டை, இங்க ஒரு பெரிய ஓட்டை, இங்க ஒரு பெரிய ஓட்டை. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரான்னு உபாசத்தை ஜெபம் பண்றேன். கட்சியில ஜெபம் பத்தி பேசலாம்னு சொன்னேன், இல்லை அங்க வந்துட்டேன். ஜெபம் பண்றேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓட்டை அடின்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஊத்துறதுக்கிட்டும் ஓட்டை அடின்றாரு. அதை கேட்க நம்ம தயாரல்ல. ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும். மேல இந்த ஆண்டவர் வீண் செலவை குறைன்னு சொல்லுகிறாரு. ஆடம்பரத்தை குறை, தேவையில்லாத செலவுகளை குறை அப்படின்னு சொல்லுங்கிறாரு. நிறைய ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவர். நீ ஒரு ஓட்டையா இந்த வழியா என்ன போயிடுச்சு? 3 இன்ச் இல்ல, வீராணம் கொடா பைப்புக்குத, இந்த எதிர்க்குது என்ன ஏரி இது? செம்பரம்பாக்கம் ஏரிய பொழந்துன்னு வீட்டுள்ள வந்தா கூட ஒரு சொட்டு தண்ணி இருக்க போறது இல்லை. ஏன்னா முழுசா என்னக்குது? ஓட்டைக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓட்டைய அடைன்றார். ஓட்டைய அடை. பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா, ஒரு கப்பும் ஒரு சாசனம் கொஞ்சம் தண்ணியும் கொடுங்க. ஓகே, இப்போ இது நம்மளுடைய பொருளாதார நிலைமையாக்குது. This is our financial condition. ஆண்டவர் 3 இன்ச் பைப்பு தர்றது இல்லை, சொட்டு நீர் விடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராவெல்லாம் ஓட்டை இல்லைன்னா ரொம்பிட போகுது. 3 இன்ச் பத்தி உனக்கு என்ன கவலை? 2 இன்ச் பைப் இருந்தான்னா 1 இன்ச் பைப்பா இருந்தான்னா சொட்டு நீர் பாசனமா இருந்தா உனக்கு என்ன? சொட்டு நீர் கூட இல்லை. அடுப்பு தண்ணி கொதிக்க வச்சுட்டு மேல தட்டு மூடுறீங்களே, அந்த தட்டுல போய் ஆவி சேர்ந்து அதுல நீராவியில தண்ணி ஃபார்ம் ஆகுத, அது கூட ஊத்துட்டோம். உனக்கு என்ன அந்த கவலை?
ஆண்டவர் சொல்றாரு, என்ன தாடி? ஓட்டையாடினார். ஓட்டையாடின்னு ஆண்டவர் சொல்றார். எது ஓட்டை? அதான் செலவு. உங்க வீட்டுக்கு சரியா 12:45 ஒருத்தர் வருவாங்க. ஏக்கா இன்னைக்கு என்ன கருவாட்டு குழம்பா செஞ்சா? உனக்கு தெரியுமே கருவாட்டு குழம்புனா எனக்கு எவ்வளோ ரொம்ப இஷ்டம்னு. நீயும் வந்து உங்ககிட்ட நல்லா உண்ண மாதிரி நல்ல அக்கா இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னா உடனே சோறை போட்டு சாப்பிடு அப்படின்னு சாப்பாடை குத்தோன்னு அது சாப்பிட்டு முடிச்சதும் சொல்லும், நான் அவரு வேலைக்கு கூட போகாத பத்துங்கிறாரு, தலைநோவு தான். சரி இந்த உன் புருஷன் கொஞ்சம் எத்தனை போயிடு. அழையா விருந்தாளியா ஒருத்தர் சாப்பாட்டு வேலையில சடனா உன் வீட்டுக்கு வந்து அவங்களும் சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு எத்தனை போயிட்டாங்க. நீங்க கேட்கலாம், ஊழியக்கார் வீட்டில் தான் சாப்பாட்டு குறை இல்லையே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். என்னைக்கோ ஒரு முறை இப்படி பண்ணா பரவாயில்ல, வாரத்துல 4 நாள் பண்ணா அவங்க வாரத்துல 4 நாள் உங்ககிட்ட குழம்பு கடன் கேட்டுன்னு வந்தா மேலேருந்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்கவுங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் பொண்டாட்டியா இருந்தா கூட ஓட்டை அடின்றாரு. குத்துற மாதிரிக்குதான், அப்படி வாழைப்பழத்தில் ஊசி இருக்கிற மாதிரிக்குதான். இருக்கட்டும் இருக்கட்டும். ஓசியிலேயே பயணிக்கிறவங்க சிலர் இருப்பாங்கல்ல, அந்த நட்பு கூட நட்பு, ஆகா நட்பு. அது நீயா மனமும் வந்து கொடுக்கறது வேற, நீயா மனமும் வந்து கொடுக்கறது வேற, அவங்க உங்ககிட்ட சுரன்றது வேற. நீ மனமும் வந்து செய்யறத உதாரத்துவமா செய். சுரண்ட நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவங்கள வீட்டுக்கிட்டே சேர்க்காத. ஒரு ஓட்ட போச்சு. அங்க கடத்தரு உப்பு வாங்குறதுக்கு ஒரு முறை, பால் வாங்குறதுக்கு ஒரு முறை, சக்கரை வாங்குறதுக்கு இன்னொரு முறை, மிளகாத்தூள் வாங்கினதுக்கு ஒரே நாள் 5 முறை வண்டி எடுத்துக்குன்னு எங்க போகக்கூடாது? மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது. திங்கக்கிழமை வழக்கமா பாஸ்டங்களுக்கு ஃப்ரீ நாள், உட்காந்து இந்த வாரமெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் தேவை வாங்கிட்டு வந்து குத்துறேன்னு அந்த ஓட்டையாடி தேவையில்லாத பெட்ரோல் விரயம், பண விரயம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் போறப்போ தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு வர போறீங்க. கடத்தெருவில் ஒருத்தன் என்னென்னமோ ஸ்ப்ரெட் பண்ணி வித்துன்னுப்பான், அத்தை வாங்கிட்டு வர போறீங்க. அதை நிறுத்துங்க. எங்க ஊர்ல கேஜிஎஃப்ல மாசத்துல கடைசி நாள் மார்க்கெட் போடுவாங்க. 1 டே மார்க்கெட்டுன்னு பேர். அதுக்கு எல்லாம் கிடைக்கும். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்டு, தொடப்பக்கட்டை, பெட்ஷீட் கவர், ஃபுட் மேட்டு எல்லாம் கிடைக்கும். எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற அத்தனை கடையும் வந்து அங்க வச்சுட்டுப்பான். நாங்க உண்மையாவே ஒரு நாள் ஒரு தொடப்பம் வாங்கலாம்னு நினைச்சுன்னு போனோம். தொடப்பம் வாங்கல, 3000 ரூபாய்க்கு வாங்கின்னு வந்தோம். ஏன்னா என்ன வாங்க போனோம்? தொடப்பம் வாங்கினேன். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு ஓட்டை. 6 மாசம் ஆச்சு போல. திரும்பி அன்னைக்கு எங்க மனைவி சரி இருந்தாலும் எங்க தம்பி வீட்டுக்கு போனோமா, எங்க தம்பி அங்க வந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்கள அங்கேயே பார்க்கலான்னு போனோமா, வண்டியை விட்டு இறக்கவே இல்லையா என் ஒய்ஃப. வண்டியை விட்டு கீழே இறக்கல. அம்மா நீ வண்டியிலே பத்திரமா இருன்னு அப்படியே 2 வீலர் கட்சி வரலாம் எடுத்துன்னு போய் ஒரு வட்டம் அப்படியே யூட்டர்ன் ஆச்சுக்குன்னு வேகமா அந்த கடைகளை கடக்கிற வரையிலும் அப்படியே நெஞ்ச முடிச்சு வச்சுக்கணும். அந்த ஒரே எனக்கு துணையாயிரும் ஆதரவாயிரும் அப்படின்னு கண்டத்தை தாண்டி போயிட்டேன். ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா போன மாசம் தான் லாஸ்ட் அன்னைக்கு. அது ஒரு தேவையில்லாத ஓட்டை அடைச்சுது. இப்ப உனக்கே தெரியும் எதெல்லாம் தேவையில்லாத ஓட்டை, அதெல்லாம் அடிச்சிடு. இதை பத்த கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் த இன்கம். அத கர்த்தர் பார்த்துக்குவார். உன் வேலை இந்த பாத்திரத்தை பார்க்கறது மட்டும்தான். இத சுத்தமா வச்சுக்கோ, அத அவர் பார்த்துக்குவார். யூ லைக் இட்? பிடிச்சிருக்கா? அத அவர் பார்த்துருக்குவார்.
ஐயா இங்கெல்லாம் ஒழுகுனா அதுக்கு பேர் என்ன? ஓட்டை. ஆனா ஆசீர்வாதம் எங்க வரணும் தெரியுமா? வாய் வழியா. ஸ்லோவா ஊத்தையா. சில வீட்டுக்கு டீ குடிக்க போனா டீ கிணறு மாதிரி எட்டி பார்க்கணும். அப்படி இருக்கும் இல்ல, அப்படியே கிணறாட்டம் இருக்கும். ஊத்துங்க ஐயா. ஓகே. பத்து. சிலருடைய லைஃப்ல வாழ்நாளெல்லாம் தொண்டை விரலும் தான். பற்றாக்குறை ரொம்ப அவசரப்படுறீங்கள. இதுதான் பொருளாதார விஷயத்துல அவசரமே படக்கூடாது. 30 வருஷம் காத்தனுக்கணும்னு சொன்னேன்னு நான். ஓகே பாருங்க, சிலருடைய வாழ்க்கை இப்படியே தான். சிலருடைய லைஃப் லாங் இப்படியே தான். பற்றாக்குறை தான். அவங்களுக்கே பத்துறது இல்லை. ரொம்ப சிலருடைய வாழ்க்கை தான் ஊத்தியா. ஐயா சரியான கூட்டாளி தான் நீ. சிலருடைய லைஃப் இதுல திருப்தி ஆயிடுறாங்க. ஐ எம் ஃபுல். சிலர் ஐ எம் ஃபுல், எனக்கு குறையில்லை, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறார். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ, என்ன கேட்டா இது கூட நிறைவான ஆசீர்வாதம் இல்லை. நிறைவான ஆசீர்வாதம் எத்தருமா? நல்லா ஊத்துங்க. வாய் வழியா வழிஞ்சோடிச்சு பதினேத்து. இது சுத்தமான பிளேட்டு தான். எது? அதை வச்சிரு. இது சுத்தமான பிளேட்டு தான். வெக்கப்படாம இந்த தண்ணியை குடிச்சிடையா. நல்லா ஜோர குடியா. எவ்வளவு லேட் பண்ற. குட். இவரு என் கூட இருந்ததுனால என் பாத்திரத்தில் வழிந்தோடுகிற இந்த ஆசீர்வாதம் என்னோட நிக்காம என் கூட இருக்கிறதுக்கு போச்சு. கர்த்தர் நம்மள இப்படித்தான் இந்த வாழ்க்கைக்கு அழைத்து இருக்கிறார். ஓகே, கொஞ்சம் ஆபிரகாம் லைஃப் கொஞ்சம் பார்க்கலாமா? குடைக்குள் மழை. கொடை யாருன்னா வச்சுருக்கிறீங்களா? கொடை இங்க இருக்கும் பாஸ்டர் கிட்ட. ஓகே, இது அவங்க கிட்ட இருக்குது இல்லையா? வாங்க, அவரே வா. சரி சரி, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நீங்க வாங்க ஐயா. இவரு ஐயா ஆபிரகாம், அவர் ஐயா லோத்து. உள்ள வந்துருங்க. உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் கூட ஒட்டிக்கிறதுனால யாருக்கும் கொடுத்தாரு? லோத்துக்கும் கொடுத்தாரு. ரைட்டா? லோத்துக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? ஆபிரகாம் கூட சேர்ந்துக்கிறதுனால. கர்த்தர் தன்னையும் ஆசீர்வதிக்கிறாருன்னு லோத்து பார்த்தாரு. ஆடு மேய்க்கிற இடத்துல ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. வந்தது ஆபிரகாம் லோத்து கூப்பிட்டு, பாப்பா, ஆடு மேய்க்கிற இடத்துல உன் வேலைக்காரர்களுக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன். நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை? வேணாம். சின்ன வயசுல இவங்க அப்பா செத்துட்டாரு. லோத்தோட அப்பா சின்ன வயசுல செத்துட்டாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தாம் பிள்ளையா ஏத்துக்கினாரு. பதமாரானை விட்டு புறப்பட்டு வந்த போது கூட கூப்பிட்டுக்கினாரு. யாரையும்? லோத்தையும். அப்படியே கொச்சையா சொல்லணும்னா, அனாதனி, உன்னை நான் சேர்த்துக்கினேன்ற மாதிரி சேர்த்துக்கினாரு. ஆசீர்வாதத்து கொஞ்சம் கூட தகுதியற்றவன் யாரு? லோத்து. ஆபிரகாம் கூட ஒட்டிக்கிறதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாரோட பங்கிடப்பட்டுச்சு? லோத்தோட பங்கிடப்பட்டுச்சு. லோத்து என்ன சொல்லிக்கணும்? நான் ஐயா அப்படி சொல்ற? என்னப்பா அப்படி சொல்ற? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உம்முடையதல்லவா? என் வேலைக்காரங்களை நான் கண்டிச்சு வைக்கிறேன். இன்னொரு முறை இந்த பிரச்சனை வராத நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கணும் இல்ல? இது வச்சு பார்த்தாரு. ரோடுக்கு சர்வே எடுக்கிறானுங்களே, என்ன டெலிஸ்கோப்பா? அதை வச்சு பார்த்தாரு. இங்க பார்த்தா பசுமையான பூமி,
சோதம் குமாரா, நான் போறேன் அங்க. எங்க போயிட்டாரு? சோதம் குமார். எதை நம்பி போனானோ அதை விட்டு வரும் பொழுது துண்டை காணும் துணியை காணும்னு ஜீவன் தப்பனா போதும்னு ஓடி வருகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கோ பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆஸ்தி. இந்த மெல்கிசேதேக்கு கதையை வேணும்னே நான் அங்க கட் பண்ணேன், கிளைமேக்ஸ் கொடுக்கல. நீங்களும் யாரும் கேட்கவே இல்லை. ஓ சொல்லிட்டேன்னா என் வாயிலே நான் கேட்டுட்டேன். இப்ப இந்த கொடையை விட்டு கொஞ்சம் அப்படி போயிடாயா. கொடைக்குள்ள இருக்கிற வரையிலும் தான் லோத்துக்கு பாதுகாப்பு, லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆடு மாடு கோழி ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் பொண்டாட்டி புள்ளிங்க எல்லாம் யாரால? அதை விட்டு வெளியே போனா சூரிய வெளிச்சம், காத்து, மழை, அழிவு, நஷ்டம் எல்லாத்தையும் சந்திக்கணும். அதை சந்திக்கிற அபிஷேகம் யார் மேல இல்ல? லோத்து மேல இல்ல. எது வந்தாலும் சகிக்கிற அபிஷேகம் யாருக்கிட்ட இருந்துச்சு? கொஞ்சம் முன்னால உன்னை லோத்த எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிட்டாங்க பார். அப்ப காப்பாத்துறதுக்கு யார் தான் வந்தது? ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆபிரகாம் போய் எல்லாத்தையும் காப்பாத்தின்னு வந்தாரு. அப்ப லோத்து என்ன முடிவு எடுத்துக்கணும்? என்ன முடிவு எடுத்துக்கணும்? ஆபிரகாம் கூடவே சேர்ந்து வந்துட்டுக்கணும். பொண்டாட்டி வர விட்டுருக்க மாட்டா. யார் பொண்டாட்டிய? லோத்து பொண்டாட்டி. அவ விட்டு வரலன்றதுக்கு நமக்கு நல்லா ஹிஸ்டாரிக்கலி என்ன தெரியுது? ஆதாரம் தெரியுது இல்ல? அப்புறம் சோதம் குமார் அழிக்கிறப்போ திரும்பி பார்க்காதீங்கன்னு திரும்பி பார்த்தா உப்புத்தூணா போயிட்டா. லோத்து எங்க ஓடியாந்துக்கணும் சொல்லுங்க? எங்க போனாரு? அங்க போனதுனால என்னாச்சு? 2 கன்னி பெண்கள். நம்ம அப்பா இனி நம்மளுக்கு புருஷனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னு தகப்பனுக்கு நல்ல குடி போதையை கொடுத்துட்டு 2 தகாத சந்ததிகள் பெற்றெடுக்க காரணமாயிட்டு. ஒரு செயல் குடையை விட்டு விலகினதினால், a small act of rebellion, a small act of disobedience, கீழ்ப்படியாமை என்கின்ற முரட்டாட்டம் என்கின்ற சின்ன செயல் எங்க போய் நிறுத்திச்சு பத்தியா லோத்த? ஆசீர்வாதத்தின் சோர்ஸ் யாருன்னு எப்பவுமே கண்டுபிடிக்கணும். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று யார்? அது எல்லாருக்கும் ஏசப்பா. நம்ம கேட்டாங்க தேங்க்யூ ஐயா, இவங்க கேட்டாங்க நாங்க தசம பாகம் சர்ச்சில் கூடவா கொடுக்கணும்னு. இதை கொஞ்சம் சர்ச் கணக்குக்கு வரலாமே. சர்ச்சில் 100 ரூபாய் வருமானம் வருது இல்ல? சர்ச்சில் எவ்வளவு வருது? இந்த 10 ரூபாவை தசம்பாகம் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த 10 ரூபாவை பலவிதமா செலவு பண்ணலாம். அதுல ஒரு விதம் எப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாய் ஆலோசனையாய் இருக்கிற ஊழியக்கார், உங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சியான ஒருத்தர், அவருக்கு போய் இந்த தசம்பாகத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணின்னு ஆவிக்குரிய ஆலோசனையை பெற்றுன்னு வரலாம். நீங்கெல்லாம் எனக்கு செய்யலாம் தான். எப்படி பார்த்தியா? வாழைப்பழத்துல ஊசியா இருக்கிற மாதிரி பண்றேன். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை குத்தனா இல்லையா? அப்ப உங்ககிட்ட தசம்பாகம் வாங்குற உரிமை எனக்கு இருக்குதா இல்லையா? சட்டப்படி. நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு வேணாம். ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவர் உங்களை வசதியா வச்சிருந்தா கிராமத்துல ஒரு ஊழியக்காரனை பார்த்து இந்த காணிக்கைய ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பலாம். இதை ஒரு நலிந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கலாம். அந்தந்த மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கே செய்யலாம், அல்லது வெவ்வேறு ஆட்களுக்கு செய்யலாம், வெவ்வேறு ஊழியங்களுக்கு செய்யலாம். யாருக்கு செய்யணும்னு ஆண்டவர் அப்போ உங்களை வழி நடத்துகிறாரோ அவங்களுக்கு செய்யலாம். யாருக்கு செய்யலாம்னு ஆண்டவர் வழி நடத்துகிறாரோ அவங்களுக்கு செய்யலாம். முடிக்க போறேன். அந்த 2 கொரிந்தியர்ல அந்த 10ஆம் வசனம்,
நான் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு நல்லா கவனிங்க. விதை வேற, ஆகாரம் வேற. நம்ம எதை சாப்பிடணும்? ஆகாரத்தை. விதைய சாப்பிட்டா அடுத்த மாசம் விளைச்சல் வர்றது. தசம பாகம் தான் விதை. அப்ப தசம பாகத்தை சாப்பிட்டா அடுத்த மாசம் வறுமையின் மேல வறுமை. இது எல்லாருக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும், ஊழியர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். சரி, பிராக்டிக்கலா இது சாத்தியமான்னு நீங்க கேட்டீங்கன்னா 100% 200% சாத்தியம். கண்டிப்பா ஆண்டவர் ஒருத்தனுக்கும் கடனாளி அல்ல. 100 மடங்கு திருப்பி கொடுப்பார். 100 மடங்கு திருப்பி. சூப்பரா வேகமா ஒரு காரியத்தை சொல்றோம் பாருங்க. ஆண்டவர் எந்த அளவுக்குன்னா, கொஞ்சம் வேகமா அழிச்சிருங்க. இன்னும் 2 இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், அது குத்தரல. அது லாஸ்டா, அதுக்கு முன்னால் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லணுமே நானு. ஓகே, உதாரத்தமாய் கொடுக்கிறவனிடத்தில் சொல்லுங்க, உதாரத்தமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த மாசம் கிளாஸ்க்கு வந்தவங்க ரிப்பீட்டேஷன். இது கேஜிஎஃப்க்கு இந்த மாசம் கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு இது ரிப்பீட்டேஷன். ஓகே, இப்போ உங்க தோட்டத்துல மாமரம் வேணும். மாம்பழம் வேணும். என்ன விதையா நடுவீங்க? என்ன கொட்டை சொல்லுங்க, என்ன விதைய விதைப்பீங்க? ஓகே, மாதுளை வேணும். என்ன விதைப்பீங்க சொல்லுங்க? மாதுளை விதை. ஆப்பிள் வேணும். என்ன விதை சொல்லுங்க? ஆப்பிள் விதை. அன்னாசி வேணும். எந்த இதானா அன்னாசிக்கு? இதுவா? ஓ சரி, ஓகே சரி. அன்னாசி பழம் வேணும்னா என்ன விதை சொல்லுங்க? ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் விதை. மாதுளை வேணும்னா மாதுளை விதை. மாம்பழம் வேணும்னா எந்த கொட்டை போடுறீங்களோ அந்த கனி. ரைட், இதுல எதுனா டவுட் இருக்குதா? டவுட் இல்லை தானே? சரி, உங்க பொருளாதாரம் இது பர்ஸ் ஒண்ணுக்குது. எதுவா இருந்தாலும் விதை போட்டதான் வரும். என்னக்குது உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க? ஒரு பர்ஸுக்குது. இப்போ 2000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய். உங்க தோட்டத்துல ஒரு மரம் வளையுது. அந்த மரத்துல என்ன காய்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க வரன்னு புரிஞ்சிச்சு பாதி பேருக்கு. என்ன மரத்துல என்ன விளையணும் சொல்லுங்க? 2000 ரூபாய் நோட்டா விளையணும். அப்ப என்ன விதைக்கணும் சொல்லுங்க? 500 ரூபாய் நோட்டா விளையணும். அப்ப என்ன விதைக்கணும்? 100 ரூபாய் நோட்டா விளையணும். அப்போ 100 ரூபாய். 10 ரூபாய் நோட்டா விளையணும். அப்போ 10 ரூபாய். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, 10 ரூபாய் நோட்டு மரம் போதும்ன்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களாங்க? இல்லை, எல்லாருடைய கவனமும் எது? 2000 ரூபாய். ஆனா விதைக்கிறப்போ நண்பா தேங்க்யூ, நம்ம யாருன்னா
10 போட்டுட்டு 2000 கேட்கறவங்க ஆண்டவர் மேல இருந்து சான்ஸே இல்லை பிரதர், சான்ஸே இல்லை. நீ என்னன்னா உபாசம் பண்ணு, நீ என்னன்னா ஜெபம் பண்ணு, எவ்வளவு நேரம்னா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. 10 ரூபாய் போட்டேன்னா ஐ cannot work against the principle. ஆண்டவர் சொன்னார். இந்த பாடம் ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன? விதைப்பும், ஸ்டார்டிங் கிட்டே வந்துட்டோம் பாத்தீங்களா? விதைப்பும், எதை விதைக்கிறியோ அதை பல மடங்கு அறுப்பாய். 10 ரூபா போட்டு 2000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றார் அவர். நீ என்னன்னா உபாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, எத்தனை பண்ணு. ஆபிரகாம் கதைக்கு வரலாம். மெல்கிசேதேக்கு கேட்கல. மெல்கிசேதேக்கு எனக்கு தசம பாகம் கொடுன்னு கேட்கல. கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் திராட்சை ரசம். பாவம் அவங்ககிட்ட என்ன 5 தான் கொடுக்க முடியும். இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுத்து அனுப்ப போறீங்க இல்லை? எல்லாரும் தான் நம்ம ஆபிரகாம் ஐயா தலைமையில் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சதும் ஒரு கிருன்னு ஒரு தூக்கம் வரும். என்ன முறைக்கிறீங்க? அந்த தூக்கம் வரப்போ ஒரு எண்ணம் வரும், என்ன சாப்பாடுறா? அப்படியே வயிறு நிறைஞ்சதும் ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியும். உண்மையா மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் சாப்பிட்ட வீட்டுல ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் போவானே தவிர அது கூட எத்தனை போக மாட்டான். நான் சொல்றது புரியுதா? யாக்கோபு ஏசாவை கூப்பிட்டான். என் கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு, போய் வேட்டையாடின்னு வா, நான் உன்னை என்ன பண்ணோம்? ஒண்ணுமே இல்லை. நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு ஒரே புள்ளி ஆசீர்வதிச்சுட்டு செத்து போயிட்டாரு. நல்லூர் தான். அவர் மேல என்ன சொல்ல முடியாது, ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஹானஸ்ட் மேன், கரெக்ட் ஆளு, ஒரே பொண்டாட்டி, எல்லாம் டெய்லி தியானம் பண்ணுவாரு, பைபிள் படிக்குவாரு, ஜெபம் பண்ணுவாரு. மண்ணாட்ட இருந்துட்டு போட்டாரு. வந்ததும் தெரில, போனதும் தெரில. ஆனா யாக்கோபு போராட்டம் 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 போராட்டம். சரி, இந்த மெல்கிசேதேக்கு கதைக்கு முடிக்கிறதுக்கு வரலாம். அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, வம்சாவளி யாருன்னு தெரியாது. வந்தான், அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்தான். யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு என்ன தேவை? யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு கொடுத்தான். அடுத்து நல்ல காதுக்கு இனிமையா 4 வார்த்தை, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் மீது இருப்பதாக. ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றிலும் இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம் வாங்குகிறவன் லேவியன் ஆபிரகாம் வயிற்றில் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. தசமபாகம் வாங்க கட்டளை பெற்ற லேவியன் ஆபிரகாமில் வயிற்றில் இருக்கிறான். அப்படி என்றால் தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றவன் ஆபிரகாம். ஆனால் அந்த தசமபாகம் வாங்க கட்டளை பெற்ற ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிறான். தாவீது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியாராய் இருக்கிறார் என்று இயேசுநாதரை கூட்டினு வந்து நிறுத்தினான். நம்ம முன்னால இயேசுநாதர் தான் மெல்கிசேதேக்கு, மெல்கிசேதேக்கு தான் இயேசுநாதர். எப்படி? ஆசாரியர்கள் லேவி குடும்பத்துல பிறக்க வேண்டும். ஆனால் இயேசுநாதர் எங்க பிறந்தாரு? யூதா கோத்திரத்துல பிறந்தார். அவரு யூதா கோத்திரத்துல பிறந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார். மெல்கிசேதேக்கு இல்லைன்னா, இயேசுநாதர் இல்லைன்னா நீயும் நானும் பாஸ்டராய் இருக்க முடியாது. நீயும் நானும் ஆசாரியன் ஆவதற்கு, லேவியன் ஆவதற்கு முதல் காரணம் மெல்கிசேதேக்கு, 2வது காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த மெல்கிசேதேக்கு சொன்னதெல்லாம் 4 நல்ல வார்த்தை, ஜனங்களுக்கு ருசியா பசியாற்ற 4 சாப்பாடு. மெல்கிசேதேக்கு செஞ்சதெல்லாம் அவ்வளவுதான், நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சர்ச்சில் ஜனங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு. எப்ப பாரு கண்டித்து உணர்த்துற பிரசங்கத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு வேத வசனத்தை பிரசங்கிங்க ஆரம்பிங்க. கட்டுக்கதை வேணாம், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க வேணாம், இவங்க எழுதின புக்கு அவங்க எழுதின புக்கு வேணாம், இங்க படிச்சேன் அங்க படிச்சேன் வேணாம். நீங்க கொடுக்கிற செய்தி
முழுக்க முழுக்க எதன் அடிப்படையில் இருக்கட்டும்? வேதத்தின் அடிப்படையில் இருக்கட்டும். நல்ல 4 வார்த்தை, கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், உள்ளான மனுஷனிலே பலத்தை உண்டாக்குகிற நல்ல 4 வார்த்தைகளை விசுவாசிகளுக்கு சொல்லி உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அவர்கள் உங்களை தங்கள் எல்லா பொருளாலும், விளைவில் முதற் பலனாலும், காணிக்கைகளை கொடுத்து, தசமபாகங்களை கொடுத்து, பொருத்தனை காணிகளை கொடுத்து, பண்டங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவருடைய பொருளாதாரம் அற்புதத்தின் அடையாளம். நீ இந்த 10% 10% ஆண்டவர் கொடுக்குறியே, அது வீணு விரையும் நினைக்காத. அது ஹெவன்லி கிங்டம்ல ஒரு முதலீடு. பரலோக ராஜ்யத்தில் நீ செய்கிற முதலீடு. அந்த முதலீடு 1க்கு 30, 60, 100 இடங்கொள்ளாமல் போகும் மட்டமாய் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்கும். ஹல்லேலூயா. தசமபாகம் வாங்குற நீ கொடுக்கிறவனாய் மாறு. வாங்கியே பழக்கப்பட்ட நாம் கொடுக்கிறவர்களாய் மாறலாம். நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பாத்திரம் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரமாய் மாறட்டும். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல், தானிய குறைவில்லாமல், திராட்சரசம் குறைவில்லாமல் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் எண்ணெயை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய தைலத்தை ஆசீர்வதிப்பார், உன் போக்கை ஆசீர்வதிப்பார், உன் வரத்தை ஆசீர்வதிப்பார். இது முதற்கொண்டு கர்த்தர் உன்னை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். God bless you. கட் பண்ணிடுங்க. டவுட் எதுனா அந்த கேள்வி. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றது யார்? எகிப்தின் ராஜாவா? அல்ல. அபிமெலேக்கா? அல்ல. எலியேசரா? அல்ல அல்ல அல்ல. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஒரேவன் கட்டளை பெற்றான். அவன் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்கு மட்டும்தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றான். நீ ஆபிரகாமானால் கிறிஸ்மஸ் ஏன் சொல்லல? ஓகே, ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் பத்தி ரிப்போர்ட் எழுதுறீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. இப்ப நீங்க அங்க வாசல்ல வந்து நின்னுக்கிறீங்க. இப்பதான் வந்தீங்க. இந்த சத்தம் கேட்குது. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரின்ற சத்தம் கேட்குது. என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? மீட்டிங்கு முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். யார் சொன்னது? பைபிள்ல எங்க இருக்குது? இல்ல. சபை வழக்கம் என்ன? தென்னிந்திய சபையினுடைய வழக்கம் என்ன? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி சொன்னா ஆராதனை முடிஞ்சிச்சு. இப்ப ரிப்போர்ட்ல அதை எழுதுருமா? ஏன் எழுதுறது இல்ல? ஒரு மீட்டிங் எப்படி முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். யூதர்கள் தசமபாகம் கொடுக்கறத பத்தி 110% அறிந்தவர்கள். 110%, not 100%. அவங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கிறபடியால் அதை மறுபடியும் அதே பெயரால் புதிய ஏற்பாட்டில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆசாரியர்கள் புத்தக ஆசிரியர்கள் உணர்ந்தார்கள். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் எழுதணும்? ஆனா பவுல் கொரிந்தியருக்கு எழுதினாரு. ஏன்னா கொரிந்தியருக்கு இது தெரியாது, எழுதினாரு. தெரிஞ்ச யூதர்களுக்கு யாரும் எழுதல. ஏன்னா அவங்க இதை ஏற்கனவே கடைபிடித்து கொண்டு வருகிறவர்கள். இப்ப 2000 வருஷம் கழிச்சு நம்ம உக்காந்துன்னு புதிய ஏற்பாட்டுல தசமபாகத்தை பத்தி சொல்லல. ஆகவே தசமபாகம் கொடுக்க கூடாது. சரி, கொடுக்க கூடாது. ஊழியம் எப்படி நடக்கும்? தசமபாகம் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற பாஸ்டர், அவர் ஊழியம் எப்படி நடக்குது? வீடு வீடா சந்திச்சு வாங்கிடுவார். அவரு கவர் வாங்கிடுவார். இல்லைன்னா வேற எங்க இருந்துன்னா அவருக்கு வருமானம் வந்துடும். ஆகவே இன்னொரு வசனத்தை பிடிச்சிக்கினாங்க. நான் பலியையும் காணிக்கையையும் ஓய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லிட்டுக்கிறாரு. காணிக்கை வாங்கக்கூடாது. அது 1000 வருட அரசாட்சி. அப்போ இப்ப நீ 1000 வருட அரசாட்சி இல்லையாக்கிற? இப்ப சபை நடத்தப்படணுமே. ஊழியக்காரனுக்கு பிழைப்பு உண்டாகணும், ஊழியக்காரனுக்கு போஷிப்பு உண்டாகணும், கரண்ட் பில்லு கட்டணும், சர்ச் வாடகை கட்டணும், விதவைகள் விசாரிக்கப்படணும், ஏழை எளிய மக்கள் போஷிக்கப்படணும். எத்தனையோ சபையின் தேவைகள் இருக்கிறது. அதற்கு நீ உதாரத்துவமாய், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல,
அவன் மனதிலே நியமித்து கொண்டபடியே கொடுக்க கடவன். கிளியரா இருக்குது வசனம். சொல்லிட்டாரு தேவனுக்கு. அப்போ தசமம் கொடுக்க கூடாதுன்ற பேச்சு தவறா போச்சு. ஆமா ஆமா. என்ன பண்றது, நம்ம பேதுரு வந்தா நம்ம சர்ச்சில் கூட சபிச்சு சாவடிச்சிடலாம். இல்ல அவருக்கு பதில் சொல்லிடுறேன் நான். அந்த ஒரே சம்பவம் தான். ஏன்னா சபை உருவாயிடுச்சு, ஆதி அப்போஸ்தல சபை. சபையில பக்தி விருத்தி உண்டாகணும், சபையில சீட்டிங் ஏமாத்து வேலை நடக்கக்கூடாது. ஆகவே அந்த ஒரே ஒரு சம்பவத்துல தான் காணிக்கை விஷயத்தை ஏமாத்துன்னு அவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அது வேற எங்குமே ரிப்பீட் ஆகல. ஆகவே அதை புறந்தள்ள வேணாம், ஆவியான விரோதமா போய் சொல்லக்கூடாது. தேர் என்ஸ் த மேட்டர், முடிஞ்சிச்சு. அது அவங்களே இல்லை நான் இவளுக்கு வித்தேன் எனக்கு வேணும் மிச்சம் குத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஒன்றும் ஆயிருக்காது. பொய் சொன்னது தான் தப்பு. அது அங்க அடுத்து தசம்பாங்க நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. அது காரணம் நீங்க தான். உங்களுக்கு வெக்கம், தசமத்த பக்தி சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு வெக்கம். உங்களுக்கு வெக்கமா இருந்தா உங்க வெக்கத்தை விடுங்க. வெக்கம் இல்லாதவன் நாக்குறேன் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நல்லா பாஸ்டுங்கன்னு ரொம்ப கண்ணியமா பேசினேன். விசுவாசிங்களா இருந்தா செம்ம டோஸ் விட்டுருப்பேன். சரியா? என்ன கூப்பிடுங்க. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுட்டு ஒரு எழுப்புதல் கூட்டம் வச்சுட்டு என்ன கூப்பிடுங்க. நான் வரேன். தசமபாகத்தை பத்தியே நல்லா பட்ட தீட்டி அப்புறம் உங்க சபையை ஆசீர்வதிக்கப்படும். இல்ல உங்க வீட்டுக்கார சம்பளத்துல அல்லது அதுல தசமபாகம் குத்துட்டு இருந்தா உங்க கைக்கு வர்றதுல தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குத்தா ஒன்னும் குறைப்பட்டு போயிட மாட்டீங்க. இல்ல கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே உங்க வீட்டுக்காருக்கு வர வருமானம் அதுல உங்க தசம்பாகம் கொடுத்துட்டு உங்களுக்கு 2000 ரூபாய் வீட்டு செலவு கொடுத்தாரு. அதுல நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கொடுத்தா ஆசீர்வாதம். ட்வைஸ் சோன் சீட், அதுக்கு பேரு இருமுறை விதைக்கப்பட்ட விதை. ட்வைஸ் சோன் சீட், இருமுறை விதைக்கப்பட்ட. ஒரு முறை விதைச்ச விதைய 100 மடங்கு தரும். இருமுறை விதைக்கப்பட்ட விதை 1000 மடங்கு. சிஸ்டர் 1000 மடங்கு. இருமுறை விதைக்கப்பட்ட விதை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் முயற்சிகளுக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அவரை ஆசீர்வதித்து எங்களை போன்ற அநேக ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி ஆயிரங்களுக்கும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்களும் இவ்விடத்தில் கற்றுக்கொண்டதை மறவாமல் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் அதை கை கொண்டு கிறிஸ்துவுக்கு நற்சாட்சியாக இருக்க கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்க தீத்துவுக்கு சொல்லுகிற பொழுது சொன்னது போல நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளே நிலைத்திரு என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் ஜீவியத்திலும் நிலைத்திருக்க தேவரீர் இந்த வசனங்கள் இந்த வேத பாடங்கள் எங்களுக்கு உதவி புரிய நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து அடுத்த மாதம் நடக்க இருக்கிற எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆண்டவரை சகலத்தையும் ஒழுங்கு கிரமமாய் நடத்தி தர தேவன் கிருபையாயிரும். ஆசீர்வதி. உங்க நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். விசேஷ விதமா ஆண்டவரை மன்னிக்கணும். இந்த திருச்சபை திறந்து தந்த அருமையான தேவதாசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, அவருடைய முயற்சிகளுக்காக, பிரயாசங்களுக்காக, பின் பகுதியிலிருந்து இந்த உணவுக்காக பிரயாசப்பட்டு செய்கிற சகோதரிகளுக்காக, அவருடைய திருச்சபை மக்களுக்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. சகலத்தையும் அவர்களுக்கும் மகிமையாக்கி தரும்படி செபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க. கிருபையால் மூடி வரைத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே தலைகளை வணங்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் வந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரர்கள் மேலும், அத்தனை ஊழியக்காரருடைய துணைவியார்கள் மேலும், விசேஷமாக இந்த சபையை திறந்து கொடுத்த
ஐயா ஆபிரகாம் முத்து, ஆபிரகாம் புருஷோத் அவர்கள் இந்த சபையை மனப்பூர்வமாக திறந்து கொடுத்து 11 மாதங்களாக வந்து கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களையும் அன்போடு உபசரித்து இன்னும் ஒரு மாதம் நடக்க போகிற அந்த நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வாதமாய் நடக்க மனதார திறந்து கொடுத்திருக்கிற இந்த ஊழியரை கர்த்தர் அதிகமாய் அவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடவும், இன்னும் விசேஷமாக இந்த 11 மாதமாக தூர இடத்திலிருந்து பிரயாணங்கள் மத்தியில் எவ்வளோ உடல் சோர்வுகள் நிலையிலும் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்க பிரயாசம் எடுத்த அன்பு ஊழியரையா அவர்கள் குடும்பத்தையும் அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவரோடு கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் சமாதானம் நிறைவா இருக்க அடியான் மனதார ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.